வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஆர்எல்சி ஆர்சி சீரிஸ் ஏசி சர்க்யூட் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ரீசெண்டாக சர்க்யூட் அனாலிசிஸ் கொஸ்டின் பேப்பர் இசி செகண்ட் செமஸ்டரில் ஏப்ரல் மே 2026 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் யூனிட்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணுறது. நம்ம அந்த தியரம்ஸ் மெஷின் நோடலை விட இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா பேஸ்டு தான். ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அழகாக 12 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்யூட் ஆஸ் R equal to 50 ohm, L equal to 0.15 millihenry and C equal to 100 microfarad and is supplied with 230 volt 50 hertz single phase. Find impedance, current, power factor of the circuit. ஓகேங்களா? ஸோ என்னென்ன அந்த ஒரு சீரிஸ் சர்க்யூட் சொல்லியிருக்காங்க. சீரிஸ் சர்க்யூட்னா ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஸோ இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஆர் எல் சி. ஸோ இது மூணு சீரிஸாக கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 3 எலிமெண்ட்டு சீரிஸாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஆர் எல் சி மூணுத்தையும் சீரிஸாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சீரிஸ் வோல்டேஜ் கொடுத்தா அந்த சர்க்யூட்ல சீரிஸ் சர்க்யூட்ல கரண்ட் போகும் இல்லையா, தட் இஸ் கால்ட் ஐ. ஓகேங்களா? ஸோ இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். என்ன சீரிஸ் சர்க்யூட்னா ஒன்லி ஒன் பேத் பார்த்த கரண்ட் ஃப்ளோ. அப்போ 50 ஓம் இந்த இண்டக்டர் இந்த 100 ஓம் மைக்ரோ ஃபேரட் எல்லாத்துலையும் கரண்ட் வந்து சேமான கரண்ட் தான் போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க சொன்னது பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ், கரண்ட், பவர் ஃபேக்டர் ஆஃப் த சர்க்யூட். ஸோ இம்பிடன்ஸ்னா என்ன? இசட்னா என்ன? அந்த சர்க்யூட்ல கரண்ட் இந்த கரண்ட் போறதுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த அப்போசிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஏசி சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். இசட், கரண்ட், பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டரை நம்ம என்ன சொல்லலாம்? காஸ் ஃபைன்னு சொல்லலாம். இட் இஸ் அ கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தி கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டோட ஃபார்முலாஸை எப்படி ரிமெம்பர் பண்றது, அந்த கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இசட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னா இட் இஸ் a combination of resistance and reactance. இந்த சர்க்யூட்ல என்ன இருக்கு? இது ஒரு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட். அப்போ இம்பிடன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆரும் இருக்கு, ரியாக்டன்ஸும் இருக்கு. இங்க இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு, கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு. அப்போ இசட்டோட ஃபார்முலா என்ன வரும்? ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்க்கு ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். இதே ஆர்எல் சர்க்யூட்டா இருந்தா இங்க எக்ஸ்எல் மட்டும் தான் வரும். ஆர்சி சர்க்யூட்டா இருந்தா இங்க எக்ஸி ஹோல் ஸ்கொயர் மட்டும் தான் வரும். ஆர்எல்சி எல்லும் சியும் ரெண்டுமே இருந்தா இந்த ரியாக்டன்ஸ்ல எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து இந்த எக்ஸ்எல் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்எல்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், எக்ஸினா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். எக்ஸலோட ஃபார்முலா என்ன? 2 pi FL. XC ஃபார்முலா என்ன? 1/2 pi FC. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு கொடுத்துட்டாங்க. டேட்டால ஃப்ரீக்வன்சி இருக்கு, எல்லோட வேல்யூ இருக்கு, இண்டக்டரோட வேல்யூ இருக்கு, கெபாசிட்டரோட வேல்யூ இருக்கு. ஆனா இந்த ஃபார்முலால நம்ம எல்லோட வேல்யூ சியோட வேல்யூ என்டர் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே யூனிட்ல தான் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அசிட்டிஸ் போட்டுறக்கூடாது. எப்பவுமே இண்டக்டரோட வேல்யூ ஹென்ரியில் இருக்கணும், கெபாசிட்டரோட வேல்யூ வந்து ஃபேரட்ல இருக்கணும். ஆனா இங்க வந்து மில்லி ஹென்ரியில கொடுத்துருக்காங்க, இங்க மைக்ரோ ஃபேரட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? மில்லி ஹென்ரியை ஹென்ரியா மாத்திக்கணும். மில்லி ஹென்ரி எப்படி ஹென்ரியா மாத்திக்கிறது? இன்டூ 10⁻³ போட்டா ஹென்ரியா மாறிடும். மைக்ரோ ஃபேரட் எப்படி ஃபேரடா மாத்திக்கிறது? இன்டூ 10⁻⁶ போட்டீங்கன்னா ஃபேரடா மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா முதல்ல கிவன் டேட்டா எழுதும் போதே இந்த கன்வென்ஷன்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஐ ஈக்குவல் டு என்ன? அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா இன் ஏசி சர்க்யூட் V by Z எழுதணும். டிசில தான் V by R எழுதணும், ஏசில V by Z. பவரோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா VI cos வச்சு கண்டுபிடிக்கலாம், ஆர் I square R வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா நிறைய இருக்கு. ஸோ இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம R by Z எழுதிக்கலாம். இல்ல ஆங்கிள் பை தெரிஞ்சிச்சுன்னா டேரக்டா காஸ் ஆஃப் பையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல இசட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இசட் கண்டுபிடிக்கிறது நம்ம முதல்ல எக்ஸலும் எக்ஸையும் தெரியணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸலும் எக்ஸையும் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸலோட ஃபார்முலா 2 pi FL. ஓகேங்களா? எக்ஸலோட ஃபார்முலா 2 pi FL. இப்போ எஃபோட வேல்யூ என்ன? 50 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்ல வந்து நான் எண்டில் கன்வெர்ட் பண்ணிட்டேன், சியும் மைக்ரோ ஃபேரட்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன். எக்ஸல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. 2 pi இன்டூ ஃப்ரீக்வன்சி 50. எல்லோட வேல்யூ வந்து மில்லி ஹென்ரியில் கொடுத்தா, அதனால 10⁻³ போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ எக்ஸலோட வேல்யூ கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா 0.0471 ஓம் கிடைக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம் தான், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட யூனிட் ஓம் தான், கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட யூனிட் ஓம் தான், இம்பிடன்ஸோட யூனிட் ஓம் தான். அதனால எப்பயும் ப்ராப்ளம் போடும்போது யூனிட் எல்லாம் சேர்த்து போடணும். ஓகேங்களா? அப்படியே வந்து ஆன்சர் எழுதக்கூடாது. ஸோ ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இம்பிடன்ஸ்லாம் ஓம் போடுங்க. ஓகேங்களா? அடுத்து எக்ஸி கண்டுபிடிக்கணும். எக்ஸியோட ஃபார்முலா என்ன? 1/2 pi FC. ஓகேங்களா? ஸோ இப்போ 1/2 pi FC. ஸோ 1/2 pi ஃப்ரீக்வன்சி 50. அங்கே வந்து கெபாசிட்டரோட வேல்யூ ஃபேரட்ல போடணும். மைக்ரோல இருந்ததுனால நான் என்ன பண்ணிருக்கேன்? 10⁻⁶ மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இதனோட எக்ஸியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 31.83 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இசட் இந்த எக்ஸலோட வேல்யூ எக்ஸியோட வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இசட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த இசட்டோட ஃபார்முலால ஆரோட வேல்யூ 50 ஸ்கொயர், எக்ஸலோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மைனஸ் எக்ஸி ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம். இதை கால்குலேட்டர் போட்டோம்னா நமக்கு இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து 59.24 ஓம் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கரண்டோட ஃபார்முலா என்ன? V by Z. ஸோ V ஓட வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்க 230, Z நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 59.24. ஸோ கரண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.88 ஆம்ஸ். ஸோ கரண்ட்டை வந்து நம்ம எப்பவுமே யூனிட்ல
அதோட யூனிட் ஆம்பியர்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்படியே ஜஸ்ட் எழுதிடாதீங்க. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா? பவரோட ஃபார்முலா VI cos phi யூஸ் பண்ணிக்கலாம், I2R யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ VI cos phi யூஸ் பண்றதா முதல்ல நம்ம cos phi கண்டுபிடிக்கும். முதல்ல கொஸ்டின்லயே நமக்கு cos phi கேட்டிருக்காங்க. தட் இஸ் பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன? R/Z வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ R/Z ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஆரோட வேல்யூ 50, கண்டுபிடிச்ச Z ஓட வேல்யூ 59.24. ஸோ பவர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.844. ஸோ cos phi பவர் ஃபேக்டர் வேல்யூ 0.844. ஸோ பவரை வந்து VI cos phi வச்சும் கண்டுபிடிக்கலாம், இல்லை I2R வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ VI cos phi வச்சு கண்டுபிடிச்சா V ஓட வேல்யூ I ஓட வேல்யூ பவர் ஃபேக்டரோட 753.2 வாட்ஸ்னு வருது. அதே நான் வந்து I2R போட்டோம் அப்படின்னா 752.7 வாட்ஸ். ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், அப்ராக்சிமேட்டா 753 வருதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அதே தான் வரும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அதே வரும். ஸோ இதோட நம்ம கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் இந்த சொல்லி தர போறேன். தட் இஸ் இப்போ வந்து நீங்க டேரக்டா போலார் ஃபார்ம்ல இந்த இசட்டையும் கரண்ட்டையும் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு இந்த ப்ராப்ளத்தோட தெரிஞ்சுக்குங்க. இப்படி வந்து இந்த இசட்டோட வேல்யூ ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதுன்னு சொல்லி தரேன். தட் இஸ் R plus J XL minus X எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஆரோட வேல்யூ 50, XL ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கும், XC ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கும். அப்போ இசட்டோட வேல்யூ இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல என்ன 50 minus J 31.783 ஓம் வருது. இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல, இது கால்குலேட்டர் நீங்க போலார் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 59.24 at an angle of minus 32.44 டிகிரின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பிடன்ஸோட மேக்னிடியூட். அதே இது வந்து ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள். நமக்கு வந்து ஃபேஸ் ஆங்கிள் வந்து -32.44 கிடைக்குது. ஸோ இப்போ கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? V/Z. V வந்து எவ்வளோ? 230 at an angle of 0 டிகிரி. Z ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 59.24 at an angle of -32.44 டிகிரி. ஓகேங்களா? 230/59.24 போட்டீங்கன்னா 3.88 வருதா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து டினாமினேட்டர் மேலே போச்சுன்னா ஆகும், நெகட்டிவா இருக்குது, பாசிட்டிவா மாறும். அப்போ 3.88 at an angle of 32.44 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரண்டோட மேக்னிடியூட் 3.8. கரண்டோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 32.44. கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ். எவ்வளோ ஆங்கிள்னா 32.44. ஏன்னா இங்கே பாசிட்டிவ்ல இருக்கனால கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் என்ன 32.44 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இது ஆங்கிள் தெரிஞ்சதுனால நீங்கள் cos phi இப்படியும் கண்டுபிடிக்கலாம். cos phi என்ன cos of 32.44 டிகிரி. அப்போ cos phi என்ன வருது? 0.844 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஃபேஸ் ஆங்கிள் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் இசட்டை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபேஸ் ஆங்கிளோட வேல்யூ டேரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம், அதை வச்சு cos phi கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணணும்னா கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் வேணும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.